எவ்ரிவன், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரியான பழமொழிகளை முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த பழமொழியானது காலங்கள் மாறுபட்டதால ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மாறுபட்டு போயிடுச்சு இல்லையா? அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அப்படிங்கிறது ஆவினம் அப்படின்னு பொருள்படுது. ஆவினம் அப்படிங்கிறது பசு கூட்டத்தை குறிக்குது. பசுவின் மூலமாகத்தான் நெய் பெறப்படுது இல்லையா? அந்த நெய்யை இளமை காலத்துல நம்ம சாப்பிட்டு கொண்டு வருவோமாக இருந்தா உடல் பொலிவடையுது. அதே மாதிரி பூ நெய் அப்படின்னு சொல்றது பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனை தான் சொல்றாங்க. அந்த வகையில முதுமை காலத்துல பூக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு கொண்டு வருவோமாக இருந்தா ஆரோக்கியமாகவும் உடலுக்கு எந்த வகையில தீங்குமே வராது. இந்த கருத்தை உணர்றதுக்காகத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பழமொழிக்கு யானைக்கும் சரி பூனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.